அனைவருக்கும் வணக்கம். கடமையை நிறைவேற்றோம்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம். வாழ்க்கையை இயந்திரத்தனமாக ஆக்கிட்டுருக்கோம். இந்த கடமையை செய்கிறோங்கிறதுல நமக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும், எதுலெல்லாம் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத கூட மறந்துடுவோம். ஆனால் என்ன ஆகும், சில வருடங்களுக்கு பிறகு அதெல்லாம் மீண்டும் துளிர்விடும். எனக்கு இசையில் ரொம்ப ஆர்வமாக இருந்தது, கதை புத்தகம் படிப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், நிறையா வரைவேன், இப்போ அதெல்லாம் விட்டே போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் என்ன ஆகும், அந்த எண்ணம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று இல்லை நான் திரும்பவும் இதெல்லாம் ஆரம்பிக்க வேணும், என்னை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும், என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் திருப்பி நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை மன உறுதியாக மாறும். இந்த ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கான மன உறுதி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நாம் அந்த மாதிரி எண்ணங்களுக்கு மதிப்பளித்து அதை மேலும் 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 நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் தானாகவே அதற்கு சாதகமான அதிர்வலைகளை நமக்கு அனுப்பும். அப்போ தான் இந்த எண்ணங்கள்லாம் தோணும். நம்மளை அதுக்கு தகுதி ஆக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் அந்த பிரபஞ்சம் அதற்கான உந்துதலை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மாதிரி தான் நடக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, எப்போ பாரு நல்லதே நினை, நல்லதே பேசு. ஏன்னா நம்முடைய எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அவ்வளவு வலிமை இருக்கு. நாம் நல்லதை நினைக்க 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 அதற்கு இப்போ வழி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதற்கான வழி திறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ அதை நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நல்ல விஷயங்களையே நினைத்து 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 நம்மளை இப்போ முன்னேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கான நிலைகளை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். என்னை நான் முன்னேற்றிக் கொள்வேன், அடுத்த கட்டத்திற்கு போவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கி இருக்க வேண்டும். இந்த மேனிஃபெஸ்டேஷனில் அடுத்த நிலை என்னன்னா, நாம் அந்த நிலைக்கு போய்கொண்டிருந்தால் கூட அந்த நிலையை அடைந்து விட்டோம் அப்படிங்கிற சூழலையும் நினைத்து கொள்ள வேண்டும். நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதையும் நினைக்க ஆரம்பிக்க வேண்டும். இதெல்லாம் செய்ய 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 அந்த எண்ணங்கள் தான் நமக்கு நம் ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் உயிர் கொடுக்கும். ஆனால் பல நேரங்களில் என்ன பண்ணுறோம், செல்ஃப் டவுட், நமக்கு மேலே ரொம்ப எது செஞ்சாலும் நமக்கே நம்ம மேலே சந்தேகம், நம்மளால் இதெல்லாம் முடியுமா, ஆசை இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா, இல்லை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சந்தேகத்திலையும் அடுத்தவர்களுடைய கருத்துக்கே மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், பல விஷயங்களை செய்யாமல் விட்டுறோம், இல்லை பாதி செய்ய ஆரம்பித்து அப்படியே நிறுத்திடுறோம். ஆனால் எப்போ நம்முடைய செயல்களுக்கு நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதோ, அப்போ நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம செயல்கள் ஆக்கப்பூர்வமான செயல்கள், அதற்கான முயற்சி எடுப்பதில் தப்பில்லை. நல்ல விஷயங்களை மேற்கொள்கிறதுக்கு யாருடைய பாராட்டும் தேவையில்லை. யாராவது நான் இனி செய்ய அப்படின்னு அவங்க நமக்கு அனுமதி அளித்தாதான் செய்யணும் இல்லை. நல்ல விஷயங்கள் யார் வேணாலும் செய்யலாம். அதற்கான மன வலிமையும் மன உறுதி நமக்கு வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் இருக்கு. தினமும் நாம் உறங்க போகும் முன்பு அன்றாடம் நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது, அதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல பழக வேண்டும். அது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். நமக்கு அதனுடைய அருமை தெரியல. இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் நல்லது நடந்திருக்கு, எதுவுமே நடக்கலைன்னா கூட இன்னைக்கு எனக்கு இருக்க ஒரு வீடு, உண்ண உணவு, எனக்கு தேவையான உடைகள், அது கூட இல்லாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நமக்கு அதனுடைய அருமையெல்லாம் தெரியல. எதுவுமே இல்லை, எதுவும் கிடைக்கல, இப்படியே நினச்சிட்டு இருக்கோம். ஸோ எதுவுமே சிறப்பாக நடக்கலாம்னா அன்னைக்கு எனக்கு இன்னைக்கு தேவையான எல்லாம் கிடைச்சிதுங்கிறதுக்காகவாவது நன்றி சொல்ல பழக வேண்டும். அதுக்கப்புறம் நமக்கு இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டத்திற்கு நம்மளுடைய பயணத்தை நோக்கி எடுத்து செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான என்ன முயற்சி செய்தோம் அதை பற்றி யோசிக்கணும். இன்னைக்கு நான் இதற்காக இந்த வேலை செஞ்சுருக்கேன், அப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்மை நாமே பாராட்டி கொள்ள தயங்கக்கூடாது. பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு நல்லா செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே பாராட்டி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு யாரையாவது காயப்படுத்தி இருந்தா, யாரையாவது நம்ம சொன்னதுனால அவங்க வருத்தப்பட்டாங்க, இது நம்ம இந்த செயல் இப்படி செய்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் உணர வேண்டும். இன்றைக்கு நான் என்னென்ன செஞ்சேன், யார் என்னால் இந்த மாதிரி காயப்படுத்தப்பட்டார்கள், சரி இனிமேல் நான் அதை செய்யக்கூடாது, அதற்காக மானசீகமாக மன்னிப்பும் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால்,
ஒரு நாள் மட்டுமல்ல, 2 நாள் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் எல்லா நாட்களும் சிறப்பானவையாக இருக்கும். எதிர்பாராம பல விஷயங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் பழக்கத்துக்கு கொண்டு வரும்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் நம்மளால சமாளிக்க முடியும். வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக் கொள்ள முடியும். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி.